ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மைசூரில் எவ்ரி இயர் நடக்கக்கூடிய தசரா ஃபெஸ்டிவலை வர்ச்சுவலாக பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நவராத்திரி அப்படின்னாலே அந்த 10 days ஆஃப் ஃபெஸ்டிவல் வைப்ஸ் ஆல் ஓவர் இந்தியா எல்லா பிளேசஸ்லேயுமே இருக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு இந்த மைசூரில் நடக்கக்கூடிய தசரா ஃபெஸ்டிவல் தான் அதனுடைய முத்தாய்ப்பான நிகழ்வு. இது இந்தியாவிலேயே இந்த மைசூரில் மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அந்த மைசூரை ஆண்ட உடையார் டைனாஸ்டிங்கிற அந்த ஒரு கிங்டமால் இந்த தசரா ஃபெஸ்டிவல் தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வருது. ஸோ இன்றைக்கி என்ன தான் கவர்மெண்ட் மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தாலும் கூட மைசூர் பேலஸில் இதை அவங்க எவ்ரி இயர் நடத்துகிறத ஒரு அரசு பாரம்பரிய ஒரு திருவிழாவே வச்சுருக்காங்க. இதை ஸ்டேட் ஃபெஸ்டிவலாகவும் கர்நாடகா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் 2 இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் தான் அங்கே நடக்கும். ஒன்று ஜம்போ சவாரி. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற எல்லாமே மக்கள் அந்த ஜம்போ சவாரிக்காக மைசூர் பேலஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஜம்போ சவாரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ரோடுடைய பிகினிங்கில் இருந்து அந்த ஜம்போ சவாரி முடியக்கூடிய எண்டு பிளேஸ் வரைக்கும், அதாவது பன்னி மேன் டாப் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் அந்த ஜம்போ சவாரி எண்ட் ஆகும். இந்த ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்குமே மக்கள் வெள்ளம் சூழ்ந்து ஜம்போ சவாரிக்காக காத்திருக்குது. நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம், ஜம்போ சவாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைசூர் பேலஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த சாமுண்டேஸ்வரி ஐடலோட ஒரு உருவம் அந்த ஜம்போ சவாரியில் வைக்கப்பட்டு யானைகளால் எடுத்துகிட்டு போகப்படுது. அதுக்கு பின்னாடி பாருங்க, வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்திகள் அந்த ஜம்போ சவாரியை தொடர்ந்து பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டினுடைய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அதை பிரதிபலிக்கக்கூடிய ஊர்திகள், அதை மாதிரி மியூசிக் அதை பிரதிபலிக்கக்கூடிய ஊர்திகள், ஃபோக் ஆர்ட்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஹிந்து காட்ஸ், இதையெல்லாம் ஒரு கருவியாக வைத்து இந்த ஊர்திகள் மக்களுடைய பார்வைக்காக இப்போ போயிட்டுருக்குது. அதான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், மக்கள் கூட்டம் அப்படி அலை மோதுது. ஸோ இன்றைக்கி இந்த மைசூர் திருவிழா நடக்கக்கூடிய அன்னைக்கு மைசூரில் சரியான மழை. பாருங்கள், மழை கொட்டி தீர்க்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலையும் மக்கள் ஜம்போ சவாரியை கண்டு கழிக்கிறதுக்காக மழையும் பொருட்படுத்தாமல் அந்த ஜம்போ சவாரி ஊர்திகளை மலையிலையும் குடை பிடித்தவாறு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற டிஃப்ரெண்ட்டான ஒரு டெம்ப்ளேட்ஸ், ராமாயணம், மகாபாரதம், அது மாதிரி வெவ்வேறு ஹிந்து கடவுள்களை பிரதிபலிக்கக்கூடிய ஊர்திகள் அந்த ஜம்போ சவாரியை தொடர்ந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தசரா திருவிழாவுடைய மெயின் நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த மைசூர் மகாராஜாவால், அந்த மைசூர் மக்களால் வணங்கப்படக்கூடிய சாமுண்டீஸ்வரி அப்படிங்கக்கூடிய ஒரு தெய்வம் மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வதம் பண்ண நிகழ்வு தான் இந்த விஜயதசமி. ஸோ அதனால் அந்த சாமுண்டேஸ்வரி டெம்பிள் அவ்வளோ அலங்காரமாக அந்த மைசூர் தசரா அன்னைக்கு அலங்கரிக்கப்பட்டு, இந்த யானையில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட சாமுண்டேஸ்வரி ஐடல் இந்த ஜம்போ சவாரியில் எடுத்துகிட்டு போகப்படுது. மகிஷாசுரனை வதம் பண்ணுறது தான் இந்த விஜயதசமியினுடைய ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம், ஒரு வெவ்வேறு ஹிந்து காட்ஸை நம்ம பிரதிபலிக்கிற மாதிரியான ஊர்திகள் மெதுவாக அந்த மலையில் ஊர்ந்து செல்றதை பார்க்குறோம். இதில் ரிலீஜியன் மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே பேரட் இருக்குமோ, அல்லது இண்டிபெண்டன்ஸ் டே பேரட் நியூ டெல்லியில் நடக்குமோ, கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமாகவே இந்த மைசூர் தசரா திருவிழா மக்களால் கண்டுகளிக்கப்படுது. அந்த மைசூரினுடைய ராஜாவாலையும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவாலையும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் மைசூரில் நடத்தப்படுது. ஸோ இதை பார்க்குறதுக்கு மைசூரில் இருந்து மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தும்
வெளிநாடுகளில் இருந்தும் கூட மக்கள் வந்து இந்த மைசூர் தசரா திருவிழாக்காக வந்து இந்த 2 to 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து மக்கள் உட்கார்ந்து அந்த ஜம்பு சவாரி நிகழ்ச்சியை வந்து மழையும் பொருட்படுத்தாமல் வந்து கண்டுகளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஊர்தி ஒரு புலி உருவம் பொறிக்கப்பட்ட காட்டு விலங்குகள் ஆன ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு தீமாக வச்சு ஒரு வெஹிக்கிள் வந்து போயிட்டுருக்குது. அதில் வந்து யானைகள், புலி, அது மாதிரியான சில காட்டு விலங்குகளும் வந்து ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு தீமில் வந்து போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அந்த வான ஊர்திகளை சுற்றி வந்து ஹனுமான் வேடம் போட்ட சில நபர்கள், சிவன் வேடம் போட்ட நபர்கள், காளி வேடம் போட்டவங்க, அரக்கன் வேடம் போட்டவங்க, இந்த மாதிரியான தசரா தீமில் வந்து சில பேர் வந்து நடனமாடிக்கிட்டு அந்த ஊர்திகளை சூழ்ந்து போகக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. லைஃப்பில் ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டு தான் இந்த மைசூர் தசரா ஃபெஸ்டிவல். இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசால் வெவ்வேறு காலகட்டங்களில் இப்போது 2019 வந்த வந்தே பாரத்தாக இருக்கட்டும், 2010 வந்த ப்ராட் கேஜ், மீட்டர் கேஜ், எல்லா எலக்ட்ரிக் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸும் வந்து அது ஒரு தீமாக வந்து ஒரு ஊர்தியாக வந்து போகக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இதிகாசத்திலிருந்து ஒரு தீமை எடுத்து அதிலிருந்து ஒரு வான ஊர்தி வந்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஸோ பொய்க்கால் குதிரைகளோட அங்கே சில நபர்கள் வந்து நடனம் ஆடிக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய அரக்கன் வேடமிட்டு சில பேர் வந்து நடனம் ஆடிக்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஈவெண்ட் மைசூர் பேலஸ். ஸோ இந்த ஜம்பு சவாரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 6 o'clock வந்து மைசூர் பேலஸ் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக ஓப்பன் பண்ணப்படும். கிட்டத்தட்ட 1 லட்சம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வண்ண விளக்குகளால் ஜொலிக்கக்கூடிய ஒரு பேலஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது நம்ம நார்மல் டைமில் நம்ம வந்து விசிட்டர்ஸாக போய் பார்க்குறத விட இந்த நவராத்திரி ஸ்பெஷல், எஸ்பெஷலி விஜயதசமி அன்னைக்கு வந்து இந்த மைசூர் பேலஸ் பார்க்குறது வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மைசூர். மக்கள் வந்து ஜம்பு சவாரி, மைசூர் பேலஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மைசூருடைய அந்த திருவிழா கலை கட்டியிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நைட் வியூ ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு கோலாகலமாக வந்து மைசூர் காட்சி அளிக்குது. ஸோ இப்போ தான் இதுதான் வந்து நம்ம ஜம்பு சவாரி நடந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம பார்த்தது. அங்கே உடையார் டைனாஸ்டியினுடைய மகாராஜாவுடைய உருவம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இது மைசூர் பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அண்ட் ஃபியூ ஃபோட்டோஸ் ஆஃப்
மைசூர் பேலஸ். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அந்த மைசூர் பேலஸ் கட்டியிருக்காங்க. அதை இன்றைக்கும் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அங்கே மைசூர் ராஜாவுடைய குடும்பங்கள் வந்து இன்றைக்கும் வந்து அந்த பேலஸில் வசிச்சிட்ருக்காங்க. அவங்க தான் இந்த தசரா ஈவெண்ட்டை வந்து பூஜையெல்லாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அங்கேருந்து தான் ஜம்போ சவாரி வந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக வருது. பேலஸ் உள்ளே எடுத்த சில பிக்சர்ஸ் பாருங்கள். இதுதான் பேலஸ் இன்சைட் ஃபோட்டோஸ். இதுதான் அந்த கிங்கோட ஐடல். ஸோ இதுதான் மைசூர் பேலஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய வழி. இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், மைசூர் பேலஸினுடைய பார்க் ஏரியா இது. பருந்தீஸ்வரர் டெம்பிளினுடைய ஃபோட்டோஸ், சாமுண்டி ஹில்ஸ் ஃபோட்டோஸ். இதுதான் பேக் சைட் ஆஃப் த மைசூர் பேலஸ். அங்கே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸுமே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பொற்கோலமாக தான் வந்து மைசூர் வந்து காட்சியளிக்குது. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து கண்டு கழிச்சிருப்பீங்க மைசூர் தசரா வந்து வர்ச்சுவலாக. கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் நீங்களும் இந்த ஈவெண்ட்டை நேரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.